காங்கிரஸ் வந்து திமுக கூட இருக்குமா இருக்காதா அப்படின்னு அது முடிவு செய்ய உள்ள இன்னும் பேச தொடங்கல. ஆமா, இல்ல இவரு சிதம்பரமும் ஸ்டாலின் அவர்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ சிதம்பரம் ஸ்டாலின் பக்கம் தான் இருப்பாரு. விஜயோடு காங்கிரஸ் வருவது என்ற முடிவு ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பாக காங்கிரஸ் உடையும். மைனாரிட்டி ஓட்டுகளெல்லாம் ராகுலோடு தான் வரும், அந்த கை சின்னத்துக்கு தான் வரும் என்றாலும் இது ஸ்டாலினையும் பாதிக்கும், இவர்களையும் பாதிக்கும். ரெண்டா பிரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாலின் தோற்று விடுவார். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 140 ஆண்டு கால வரலாறு இருக்கு, நேத்து முளைச்ச விஜயை நம்பி எப்படி போய் சேர முடியும் அப்படின்னு விஜய்க்கு ஆட்சிக்கு வருகிற அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை. அவங்க 10 சீட்டு வாங்குவாங்களாங்கிறதே பெரிய விஷயம் தான், பெரிய விஷயம். இல்ல இப்போ அவங்க காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் கூட சேர்ந்தா ஒருவேளை பாண்டிச்சேரி கேரளாவில் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு வியூகம் அவங்ககிட்ட இருக்கு. கருத்து தானே. ஸோ என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. பிஜேபிக்கு எப்படி இங்கே வாக்கு வங்கி இல்லையோ, யார் முதுகிலாவது சவாரி செய்ய வேண்டுமோ அது மாதிரி காங்கிரஸுக்கும் யார் முதுகிலாவது சவாரி செய்ய வேண்டும். திமுக முதுகில் சவாரி செய்து பழகி விட்டான். கொத்தடி சாலையை களவாடும், அதை பற்றி காங்கிரஸ் பேசாது. KN நேரு கொள்ளையடிப்பார், அவரை நம்முடைய போலீஸ் கைது செய்யாது. FIR பதி என்று சொன்னால் பதியாது, கோர்ட்டு உத்தரவு போட்டாலும் பதியாது. இப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டியதான். ஆகவே கொள்ளையடிப்பது எங்களுடைய குலத்தொழில். எப்படி நீ உனக்கு புஷிக்கு மேல் ஆள் வைத்தால் உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த ஆதவ அர்ச்சனாவுக்கு மேல் ஆள் வைத்துக் கொள்ள முடியாது. அவன் பணம் கொடுப்பான், லாட்டரி சீட்டில் அடித்து வச்சிருக்க பணத்தை உன் கட்சிக்கு கொடுப்பான். அந்த யோசனை காங்கிரஸ் கட்சி வெளியில வந்தா திமுக தோத்துரும், நீங்க அப்ப இருந்தா ஜெயிச்சிருவாங்களா? இருந்தா ஜெயிக்கிறது ரெண்டாவது தான். அது ஆன்டி இன்கம்பன்சி வேலை செய்யும். அதனால் மொத்தமாக காங்கிரஸ் மூழ்கின்ற நிலைமையும் ஏற்படும். ஆனால் விஜயோடு வெற்றி பெற முடியாது. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவனர் பழகருப்பையா அவர்கள். வணக்கம் சார். சார், கூட்டணி பேச்சுவார்த்தை தான் இன்னைக்கு ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸ் போய்கிட்டே இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட இருக்குமா இருக்காதா அப்படின்னு முடிவு செய்ய உள்ள இன்னும் பேச தொடங்கல. ஆமா, இல்ல இவரு சிதம்பரமும் ஸ்டாலின் அவர்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ சிதம்பரம் ஸ்டாலின் பக்கம் தான் இருப்பாரு. அதாவது விஜயோடு காங்கிரஸ் வருவது என்ற முடிவு ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பாக காங்கிரஸ் உடையும். அந்த பிளவுக்கு சிதம்பரம் தான் தலைமை தாங்குவார். இதுதான் உண்மை. அதாவது திமுக கூட வர்றதுக்கு தலைமை தாங்கிறது, திமுகவோடு இருப்பதற்கு அனுசரணையாக சிதம்பரம் தலைமை தாங்குவார். புதிய கட்சியை உடைத்து உண்டாக்குவார். நான் சொல்றேன், இதை மூப்பனார் கட்சி போல ஜனநாயக காங்கிரஸ் என்ற பெயராலே ஒரு கட்சி வைப்பார். அதில் செல்வ பெருந்தகை மற்றவர்களெல்லாம் சேருவார்கள். வலிமை மிகுந்தவர்கள், MLA ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், திமுகவில் தான் ஆக முடியும் என்று நம்புகிறவர்கள் எல்லாம் அந்த பக்கம் போய்விடுவார்கள். அப்புறம் இந்த வெட்டி கற்றுக்கிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இந்த பக்கம் வருவார்கள். ஆனால் இந்த பக்கத்தினுடைய வலிமை கை சின்னமும் ராகுலும். ஆமாம், அவர்களுடைய வலிமை ஒரு காங்கிரஸ் என்ற பெயராலே ஒருவர் இருப்பதுதான். நல்லதோ கெட்டதோ மைனாரிட்டி ஓட்டுகளெல்லாம் ராகுலோடு தான் வரும், இவரோடு அந்த கை சின்னத்துக்கு தான் வரும் என்றாலும் இது ஸ்டாலினையும் பாதிக்கும், இவர்களையும் பாதிக்கும். ரெண்டா பிரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாலின் தோற்று விடுவார். கண்டிப்பாக தோற்பார். இல்லாவிட்டாலும் ஆன்டி இன்கம்பன்சியின் காரணமாக ஸ்டாலின் தோற்கக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறார். தேர்தல் வருகின்ற போதுதான் அவர் அதை புரிந்து கொள்வார். காங்கிரஸ் பிளவுபடுவது என்பது, ஆனால் வலிமையானவர்கள் காங்கிரஸ் கட்சியில மாவட்ட கமிட்டிக்கு கீழே கமிட்டியே கிடையாது. அதாவது மாவட்ட கமிட்டி, ஒன்றிய கமிட்டி, கிராம கமிட்டி என்று இருக்க வேண்டும் கட்சிக்கு. மாவட்ட கமிட்டிக்கு ஆளே கிடையாது, தொண்டர்களே கிடையாது. அதனால விஜய் கட்சியில் கொஞ்சம் பையன்கள் திரிகிறார்கள், வேலை பார்ப்பார்கள். இங்கே தலைவர்கள் காலமெல்லாம் MP ஆகிறமே MLA ஆகிறவன் தான் அங்கே இருப்பான், வேற எவனும் இருக்க மாட்டான். இவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் திமுக 22 ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கிறார்கள். எப்பொழுதும் அவர்களை கொஞ்சம் இடத்தை வாங்க முடியுது, கொஞ்சம் பேர் MLA ஆக வேண்டும், கொஞ்சம் பேர் MP ஆக வேண்டும். இதை தவிர வேறு கொள்கையே இல்லாமல் இந்த காங்கிரஸ் தேய்ந்து போனதற்கு அவர்கள் காரணம். பிஜேபி போன்ற ஒரு புதிய கட்சிகள் ஆட்சியை பயன்படுத்தி மாற்று கட்சியாக தமிழ்நாட்டு அரசியலில் உருவெடுக்க வேண்டும் என்று முனைகின்ற போது 50-60 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி 1937 1967 வரையிலும் ஆண்ட கட்சி, அதுக்கப்புறம் 58 வருஷமா இல்லாத காரணம் சிதம்பரம் போன்றவர்கள் தான். எப்பொழுதும் அவர்களுக்கு நாம் MP-யாக போய்விட்டால் அங்கே மந்திரியாக ஆகிவிடலாம்.
காங்கிரஸ் வடநாட்டில் வலிமையாக இருக்கிறது. ஆகவே நாம் மந்திரி ஆகிடலாம். இங்கிருந்து போவதற்கு நமக்கு சொந்த கட்சி கிடையாது, நாம் நொண்டி. அதனால ஒருவன் தோளின் மீது உட்கார்ந்துதான் போக வேண்டும். அந்த தோளாக திமுக இருக்கிறது என்பதை தங்கபாலு, நம்முடைய சிதம்பரம், நம்முடைய எல்லாரும் கூட நீங்க விஜய் கூட போய் சேர்றதுக்கு வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு கோபண்ணா சொல்லியிருக்காரு. அதான் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் நொண்டி என்கின்ற காரணத்தினால், ஏற்கனவே இந்த கட்சி வளர்க்கப்படாத காரணத்தினால் நொண்டி என்று நான் அந்த கருத்திலே சொல்லுகிறேன். இன்னொருவன் தோல் தேவைப்படுகிறது உங்களுடைய பயணத்திற்கு. 22 ஆண்டுகளாக திமுகவினுடைய தோளிலே நீங்கள் பயணம் செய்திருக்கிறீர்கள். இப்பொழுதும் உங்களுக்கு அதை மாற்றுவதற்கு சம்மதம் இல்லை. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 140 ஆண்டு கால வரலாறு இருக்கு, நேத்து முளைச்ச விஜயை நம்பி எப்படி போய் சேர முடியும் அப்படின்னு. விஜய் எம்ஜிஆரை போல திண்டுக்கல்ல தேர்தலில் நின்று தான் பெரிய சக்தி என்று மெய்ப்பித்தார். இவர் திண்டிவனத்தில் இருக்க வேண்டும், பாராளுமன்ற தேர்தலில் இருக்க வேண்டும், தனக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, ஒரு 15-20% வாக்கு வங்கியை இவர் பெற்றிருந்தால் கூட 4 பேர் வந்து விடுவார்கள். இவர் ஒன்றுமே தெரியவில்லை. ஒரு கைக்குள் இருப்பது என்ன என்று தெரியவில்லை, மொட்டை கையா அல்லது எதுவும் வைத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆகவே வருவதற்கு அவர்கள் அஞ்சுகிறார்கள். அதான் மூத்த தலைவர்கள்லாம் இப்போ விஜயோட சேர்றதுக்கு கொஞ்சம் பயப்படதானே செய்வாங்க, பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த திமுக நமக்கு போதிய இடம் தரவில்லை என்றால் திமுகவும் தோற்கும். காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவில் ஜெயிக்க முடியாதுன்றீங்களா? சிரமம். மைனாரிட்டி ஓட்டுகள் முதலில் உழையும். ஏனென்றால் காங்கிரஸோடு சேர்ந்ததுதான் மைனாரிட்டி ஓட்டு. அந்த காலத்திலிருந்து செக்குலரிசம் என்பதே காங்கிரசினுடைய கொள்கை தான். அதனாலே மைனாரிட்டி ஓட்டு பிளவுபடும். அது இந்த பக்கம் வந்து விட்டால் ஏற்கனவே கிறிஸ்தவராக இருக்கிறார், அவர்கள் முஸ்லிம்களும் உடைந்து வருகின்ற போது திமுக தள்ளாட ஆரம்பித்துவிடும். திமுக ஆட்சிக்கு வருவது எளிதில்லை. அவர்களை நம்பித்தான் இருக்கிறார்கள். பிஜேபியை இடைவிடாமல் திட்டுவது மைனாரிட்டி ஓட்டை பெறுவதற்காகத்தான். இல்ல பிஷப்பா இருக்கட்டும், இப்போ இந்த மோகன் சிலாசர்ஸ் மாதிரியான ஆட்கள் எல்லாமே திமுக சைடு தானே இருக்கிறாங்க. இப்போ எஸ்டிபிஐ எல்லாம் திமுக பக்கம் தான் இருக்கு. அப்ப எப்படி நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் தொடர்ந்து இருந்த காரணத்தினால், காங்கிரஸ் வந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆக காங்கிரஸ் என்பது ராகுலும் கை சின்னம் தான் என்கின்ற காரணத்தினால் இந்த பக்கம் வந்தாலும் மறுபடியும் தகுதியான மனிதர்கள் எல்லாம் அந்த பக்கம் நின்று விடுவார்கள் என்பதனாலே இவர்களும் பயன்பெற மாட்டார்கள், அவர்களும் பயன்பெற மாட்டார்கள். யாருக்கும் விஜயோடு சேர்கிறவர்களும் தோற்பார்கள், ஸ்டாலினோடு இருக்கிறவர்களும் தோற்பார்கள். சிதம்பரம் அதுக்கு தலைமை தாங்குவார். ஒரு பக்கம் இருக்கட்டும், இது இடையில இருக்கிற அதிமுக கூட்டணிக்கு வலிமையாக அமையும் என்று நான் கருதுகிறேன். காங்கிரஸ் உடைஞ்சிச்சுன்னா காங்கிரஸ் உடைவது ஸ்டாலினை பலவீனப்படுத்திவிடும். காங்கிரஸ் உடைந்து ஒரு பகுதி உன்னோடு இருந்தாலும் காங்கிரஸுக்கு நீ பாடம் கற்பிப்பாய், காங்கிரஸை வலிமையற்றதாக ஆக்கி விடுவாய். என்னை விட்டு நீ போனாய், கடைசியில நீ உடைந்து போனாய், வலிமையற்று போனாய். நரசிம்மராவ் காலத்தில் காங்கிரஸ் என்ன ஆனதோ அதே காங்கிரஸ் இப்பொழுது விஜயோடு சேர்கிற காங்கிரஸ் ஆகும். அதே சமயத்தில் அந்த பக்கம் போனவர்களும் கையும் இல்லை ராகுலும் இல்லை என்றால் அவர்களுடைய மூஞ்சிக்கு ஒரு மரியாதையும் இல்லை. திமுகவினுடைய ஓட்டு மற்ற கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டை வாங்கி அவர்களில் 4 பேர் வெற்றி பெற முடியும். அந்த 4 பேர் இங்கே வெற்றி பெற முடியாது. இங்கே தொண்டர்கள் இல்லை, காங்கிரஸுக்கு தொண்டர்கள் இல்லை. விஜய்க்கு ஆட்சிக்கு வருகிற அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை. அவங்க 10 சீட்டு வாங்குவாங்களாங்கிறதே பெரிய விஷயம் தான், பெரிய விஷயம் தான். இல்ல இப்போ அவங்க காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் கூட சேர்ந்தா ஒருவேளை பாண்டிச்சேரி கேரளாவில் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு வியூகம் அவங்ககிட்ட இருக்கு. கருத்து தானே. என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. கேரளா இவர் போனால் கூட்டம் கொடுக்குது என்பதனால எல்லாருக்கும் அது ஒரு பெரிய வியப்பாகவும் பிடிப்பாகவும் தெரிகிறதே தவிர அந்த கூட்டம் எவ்வளவுக்கு பயன்படும். இந்த கூட்டம் என்ன, இப்ப விஜய்க்கு ஒவ்வொரு இடத்துல சுழற்சியாக ஆகிவிடுகிறது என்கிறார்கள். அதாவது ஒரே இளைஞர்கள் அவர்கள் தான் திரும்ப திரும்ப வருகிறார்கள். அவர்களுக்கு வண்டிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகின்றன. சேலத்துக்கு வருகிறார்கள், ஈரோட்டுக்கு வருகிறார்கள், திருச்சிக்கு வருவார்கள், மதுரைக்கு வருவார்கள் என்று அதே கூட்டம் தான், அதே ஆவேசம் தான். எது சொன்னாலும் 3 வார்த்தைக்கு ஒரு முறை துண்டை சுற்றுவார்கள், 3 வார்த்தைக்கு ஒரு முறை விசில் அடிப்பார்கள். அப்புறம் எதற்காக அவர்கள் அடிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை, இப்போ காங்கிரஸ் வந்து இவங்க கூட போனா அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கான அடுத்த ஸ்டெப்பா கூட இருக்கலாம்ல. இல்ல, காங்கிரஸ் வருவதன் மூலம் விஜய்க்கு கொஞ்சம் மதிப்பு வரும். விஜய்க்கு இல்ல, காங்கிரஸுமே இப்ப என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய வாக்கு சதவீதம் கூடும். எப்படியும் ஒரு அது சரியான கருத்து, அது சரியான கருத்து. எதனால் நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த வேலையை 30 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருக்க வேண்டிய இந்த சிதம்பரம் போன்றவர்கள் செய்யவிடவில்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருக்க வேண்டாம். இவர்களுக்கு ஒரு 10 MP அங்கே வருவான், அது அவர்களுக்கு பெரிதாக தெரியும்.
அது உறுதியாக தெரியும். தனியாக நின்றால் 10 எம்பி முதல்ல வரமாட்டான். பிஜேபி மாதிரி தான் அதுவும். பிஜேபிக்கு எப்படி இங்கே வாக்கு வங்கி இல்லையோ, யார் முதுகிலாவது சவாரி செய்ய வேண்டுமோ, அது மாதிரி காங்கிரஸுக்கும் இங்கே யார் முதுகிலாவது சவாரி செய்ய வேண்டும். திமுக முதுகில் சவாரி செய்து பழகி விட்டான். சரியா? இப்பொழுது எதிர்க்கட்சியாக நீ அரசியல் நடத்த வேண்டும். நான் சொல்கிறேன், 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதை செய்திருந்தால் திமுக அரசை விமர்சித்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருக்கலாமே. விஜயோடு சேர்வதனால் அது வளரப் போவதில்லை. நீ எதிர் அரசியலை எடுத்தால் அது வளரும். ஆளுங்கட்சிக்கு எதிராக இதுவரையிலும் உனக்கென்று ஒரு கருத்தும் இல்லை. ஸ்டாலின் அரசு நேரு 40 அடிக்கு 30 அடி சாலை போடும், 10 அடி சாலையை களவாடும். அதை பற்றி காங்கிரஸ் பேசாது. KN நேரு கொள்ளையடிப்பார், அவரை நம்முடைய போலீஸ் கைது செய்யாது. FIR பதி என்று சொன்னால் பதியாது, கோர்ட்டு உத்தரவு போட்டாலும் பதியாது. இப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டியதான். ஆகவே கொள்ளையடிப்பது எங்களுடைய குலத்தொழில், இதிலே யாரும் குறுக்கிடக்கூடாது என்று ஸ்டாலின் ஒரு கருத்தை நிலைநாட்டி வைத்திருக்கிறார். இந்த கருத்தை உடைக்க விரும்புகின்ற ஹைகோர்ட்டையோ எதிர்கட்சிகளையோ அவர் விரும்ப மாட்டார். கொள்ளையடிப்பது எங்களுடைய குலத்தொழில், எங்கள் தகப்பன் காலத்திலிருந்து மாறி மாறி வருகின்ற தொழில். எங்களுடைய மகனுக்கும் நாங்கள் கடத்த வேண்டிய இந்த குலத்தொழிலை அழிப்பதற்கு யார் முயன்றாலும் நாங்கள் உடன்பட மாட்டோம் என்பது அவருடைய கருத்து. அந்த கருத்தை ஒப்புக்கொண்டு 20 வருடமாக வாயை மூடிக்கொண்டிருந்து விட்டு இன்றைக்கு திடீரென்று வெளியே வந்து திமுகவினுடைய ஊழலை பற்றி பேசுவாயா? அவருடைய மால் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக திறமையின்மையை பற்றி பேசுவாயா? இது 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்திருக்க வேண்டியதானே. வந்து நீ அரசியலை நடத்தி ஸ்டாலினை உனக்கு உள்ளடக்கி இருக்க வேண்டியதானே. இது நம்முடைய விஜய் ஒன்றும் விஜயிடம் கூட்டம் இருக்கிறது என்பதை தவிர அரசியல் தெரியாதே. அவரு அரசியல் தெரிந்தவனையும் யோசனைக்கு வைத்துக் கொள்ளவில்லையே. கட்சியினுடைய ஒருத்தன் லாட்டரி சீட்டுக்காரன், அதாவது பரிசே கொடுக்காம பரிசு சீட்டு அடிக்கிறவன். இவங்க எல்லாம் அரசியல் அதிகாரம் பெற்றா மகனை ஒரு புது கட்சி ஆரம்பிக்க சொல்லி புதுச்சேரி லாட்டரி மார்டின் மருமகன் இங்கே எல்லா நாட்டையும் லாட்டரி மயமாக்க அங்க ஒரு ஆளு லாட்டரி மயமாக்குதான் கொள்கை. லாட்டரியில பரிசு கொடுத்துட்டு சீட்டு அடிச்சா கூட பரவாயில்ல. நம்ம 4 பேருக்கு பரிசு கொடுக்கறது 4000 பேருக்கு கொடுப்பதாக அறிவிப்பது, மிச்ச சீட்டுலாம் வெட்டி சீட்டு. அவங்க அம்மா வந்து இப்ப மகளிர் அணியில பொறுப்பு கொடுத்துருக்காங்க எடப்பாடி அவர்கள். அது எனக்கு தெரியாது, எல்லா கட்சிக்கும் அவர்கள் போகிறார்கள். ஆனா அது நல்லதில்லை. பொது வாழ்க்கைக்கு நம்ம இறந்து போனாரே நல்ல கண்ணு, கட்டிய வேட்டி சட்டையை தவிர எதுவும் இல்லை. தொண்டு செய்வதற்காக வந்தால் தொண்டு செய்ய வேண்டும். அரசியலுக்கு வருகிறவன் எதுக்கு பணம் வைத்துக் கொண்டு வர வேண்டும்? அரசியலுக்கு வருகிறவன் எதுக்கு பணம் வைத்துக் கொண்டு வர வேண்டும்? தொண்டு செய்வதற்கு தானே வருகிறேன். அந்த போக்கே போய்விட்டதே. மாப்போசி ஒரு அச்சு கோர்க்கிற தொழிலாளியாக இருந்து தனி கட்சியை வெற்றிகரமாக நடத்தினார். அண்ணாவுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு கூட்டத்திற்கு போனால் 100 ரூபாய் கொடுப்பார்கள். அவர் வெற்றிகரமாக அந்த கூட்டத்தை நடத்தினால் ஒரு சொத்தும் சேர்க்கவில்லை. என்ன, கருணாநிதி காலத்தில் தான் சொத்து சேர்ப்பது என்பது பழக்கமானதை தவிர அவரும் பதவியில் இருந்த அண்ணா அதை செய்யவில்லை. அவர் காலத்தோடு அது முடிந்தது. ஆகவே என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி நீ வந்து உனக்கு புஷிக்கு மேல் ஆள் வைத்தால் உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த ஆதவ அர்ச்சனாவுக்கு மேல் ஆள் வைத்துக் கொள்ள முடியாது. அவன் பணம் கொடுப்பான், லாட்டரி சீட்டில் அடித்து வச்சிருக்க பணத்தை உன் கட்சிக்கு கொடுப்பான், செலவழிக்கலாம். அப்புறம் அந்த எவனையோ ஒருத்தனை விளங்காதவனை வைத்திருக்கிறேன், அவன் தான் உனக்கு இந்த யோசனையெல்லாம் சொன்னது. ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன் என்றால் எல்லாரும் வந்து விடுவார்கள். வரவில்லையே 3 ஆண்டுகளாக. அவன் தான் இடைத்தேர்தலில் நிற்க விடாமல் பண்ணது. திண்டிவனத்தில் நின்றிருக்கலாம், பாராளுமன்றத்தில் நின்றிருக்கலாம். நின்று எனக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது என்று காட்டியிருந்தால், அது குறிக்கத்தக்கதாக இருந்தால் எல்லா கட்சியும் உன்னிடம் வந்து விடும். உன்னுடைய கையை திறந்து விட்டால் உன்னிடம் ஒன்றும் இல்லை என்று அவர்கள் கண்டுகொண்டு விடுவார்கள். ஆகவே இடைத்தேர்தலில் நிற்காதே என்று சொன்னவன் அவன். அதை யோசனை சொல்வது. காங்கிரஸ் கட்சி வெளியில வந்தா திமுக தோத்துரும் நீங்க, அப்ப இருந்தா ஜெயிச்சிருவாங்களா? இருந்தா ஜெயிக்கிறது ரெண்டாவது தான். ஆன்டி இன்கம்பன்சி வேலை செய்யும். அதனால் மொத்தமாக காங்கிரஸ் மூழ்கின்ற நிலைமையும் ஏற்படும். ஆனால் விஜயோடு வந்து வெற்றி பெற முடியாது. அரசியலை தொடங்கலாம், ஒரு புதிய அரசியலை தொடங்கலாம். ஆளுங்கட்சிக்கு எதிராக நிலை எம்பி எலெக்ஷன்ல பாதிக்கப்படும்ல. ஆனா அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கலாம். நம்ம கட்சி தான் போச்சே, இறங்கியாச்சே. இந்த கனிமொழியும் ஆவண்ணா ராஜாவும் உள்ள போய் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றார்கள். வடக்கை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. மகளையும் ஆவண்ணா ராஜாவையும் அனுப்பினார் கருணாநிதி. காங்கிரஸ் ஆட்சியை முடிந்து விட்டது. நியாயமாக 3 பிறப்புக்கு உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று ராகுல் காந்தி 2G முடிந்தவுடன் சொல்லியிருக்க வேண்டும். 3 பிறப்புக்கு உங்களுடைய முகத்தில் முடிக்க மாட்டேன், 75 ஆண்டு கால ஆட்சியை முடித்து வைத்து விட்டீர்களே என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர் இன்னமும் அவர்களோடு கூட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்.
யாரு காங்கிரசினுடைய 75 ஆண்டு ஆட்சியை கவிழ்த்தார்களோ அவர்களை இன்னும் வைத்து கொண்டிருக்கிறார். திமுக தான். ஆனா மோடி என்ன செய்திருக்க வேண்டும்? நம்முடைய ஆவண ராஜாவுக்கும் கனிமொழிக்கும் தனி விமானம் அனுப்பி வர சொல்லி உங்களால் தான் நான் இந்த ஆட்சியை பெற்றேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். இல்ல அப்போ ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் வீழ்ந்துச்சின்னு சொல்றோம்ல, அது இல்லையாப்பா? இங்க தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி தோற்றதினால் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டது ஒரு பெரிய பரிவை ஏற்படுத்தி காங்கிரஸை மீண்டும் ஆட்சி கொண்டு வந்தது. மன்மோகன் சிங் அதற்கு பிறகுதானே ஆண்டார். ஆமா, இல்ல தமிழ்நாட்டுல பெரிய வீழ்ச்சி அதுக்கப்புறம் தானே. தமிழ்நாட்டுல அதனால இல்ல, தமிழ்நாட்டுல 67 தொடர்ந்து வீழ்ச்சி தான். காமராஜ் இருக்கிற வரையிலும் தான் காங்கிரஸாக இருந்தது. காமராஜர் காலத்திற்கு பிறகு சிதம்பரம் மாதிரி ஆட்கள் தானே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? பதவிக்கு போக வேண்டும், எம்பி ஆக வேண்டும், மந்திரி ஆக வேண்டும். ஆகவே இந்த கட்சி வளர்ந்தால் என்ன, வளராவிட்டால் என்ன, ஒரு கொடி ஒரு கட்சி பேர் இருந்தால் நாம் நுண்டியாக இயங்காத கால் மரமரத்து போகும். அதனால என்ன, நாம் நடக்க வேண்டும் என்ற என்ன, ஸ்டாலின் தோல்ல கருணாநிதி தோல்ல உட்கார்ந்து கொண்டு நாம் பதவி அடைவோம். அதுதான் அவருடைய நோக்கம். இல்ல 2014க்கு அப்புறம் சொன்னீங்க நீங்க, இப்போ அந்த 2G வழக்கு, அந்த 2G வழக்கினால்தான் காங்கிரஸ் கவிழ்ந்தது. 2016 மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு என்ன காரணம் என்றால் ஆவண ராஜாவும் கனிமொழியும் தான் காரணம். 1,70,000 கோடி எழுதி பாருங்கள், எத்தனை செய்தி என்று தெரிகிறதா என்று மோடி கேட்டார். அடே அப்பா, இவ்வளவு பணமா அடித்தார்கள் என்று கவிழ்த்து விட்டார்கள் காங்கிரஸை. அது புரிகிறதா இந்த ராகுல் காந்திக்கு? எவன் கவிழ்த்தானோ அவனே திரும்ப திரும்ப கூட்டாக்கி கொள்ளுகிறார்கள். மோடி அல்லவா திமுக விரும்பி இருக்க வேண்டும். நல்ல வேளை நீங்க இந்த 2 பேரையும் அனுப்பினீர்களோ இல்லையோ, அணுகுண்டு மாதிரி காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது, நான் வந்ததற்கு நீங்கள் தான் காரணம் என்று அவர் சொல்லி இருக்க வேண்டும். ஆனா சோனியா காந்தி முந்த நாள் கூட நம்மளுடைய கூட்டணியில மிகப்பெரிய அளவுல நமக்கு பங்கு கொடுக்கிறது திமுக தான், நம்ம பெரிய அளவுல பகைக்க முடியாது, பல ஆண்டுகளா நம்ம கூட பயணிக்கிறாங்க, அவங்க தான் பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தலைவரும் என்ன, நான் கேட்கறதே புரியல. நம்முடைய ஆட்சியே கவிழ்வதற்கு அவர்கள் காரணம். அப்புறம் எதிர்கட்சியில என்ன துணை புரியா? இல்லைன்னா காங்கிரஸ் ஏன் கவிழ்? வெரி கிளீன் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், புரியுதா? அவரை மாதிரி கிளீன் பிரைம் மினிஸ்டர் கிடையாது. 2வது, அவர் காலத்தில் தான் மகாத்மா காந்தி வேலை திட்டம், அவர் காலத்தில் தான் இந்த சந்தை பொருளாதாரம் திறந்து விடப்பட்டது. நாடு இன்றைய வளத்தை அடைந்ததற்கு மன்மோகன் சிங்கினுடைய காலத்தில் திறந்து விடப்பட்ட லிபரல் எக்கானமி தான் காரணம். சரியா? இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு ஆட்சி, வெரி கிளீன் பிரைம் மினிஸ்டர், அன்கிளீன் கவர்மெண்ட் என்பதனால் வீழ்த்தப்பட்டார். தூய தலைமை அமைச்சர் தூய்மையற்ற அரசை பெற்றிருக்கிறார் என்று வீழ்த்தப்பட்டார். அப்படி தூய தலைமை அமைச்சர் அப்படி தூய்மையற்ற அரசை பெற முடியும்? அவருக்குள்ள உள்ளே இருந்தவன் பூரா தூய்மையற்றவன், புரியுதா? அன்கிளீன் மினிஸ்டர்ஸ் லைக் ஏ ராஜா அண்ட் கனிமொழி. அதான் they toppled the காங்கிரஸ் கவர்மெண்ட். இல்ல அப்புறம் இன்னொன்று குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு தமிழக அரசு மேல, ஸ்டாலின் அவர்கள் மேல. 19 என்ன சொன்னாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்லையும் காங்கிரஸ் தனித்து விடப்படுது, இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் தனித்து விடப்பட வேண்டும்ங்கிற ஒரு அஜெண்டா இருக்குது. ஒட்டுமொத்த காங்கிரஸ் நுழைய விட மாட்டேங்கிறா அந்த அம்மா மம்தா பானர்ஜி. நான் தலைமை அமைச்சர் ஆகணுங்கிறது அந்த அம்மா கொள்கை. இவர் சொல்லிட்டார், எனக்கு என் உயரம் தெரியும், நான் முதலமைச்சராக வந்ததே ரொம்ப அதிகம், நான் நியாயமாக ஒரு மேயரோட வீட்டுக்கு போயிருக்க வேண்டிய ஆள், ஆனால் முதலமைச்சராக வந்ததே பெருசு அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே மம்தா எதிர்ப்பு, முலாயம் சிங்கு இவங்கெல்லாம் ஒன்றும் புண்ணியம் இல்லை. என்ன, உத்தரப்பிரதேசத்தில் அந்த ஆள் 320 பேரை சுட்டே கொண்டுட்டாங்க, அயோக்கியனை பூரா. முந்தி எப்படி ஊப்பின்னா பெரிய தக்குகளின் சாம்ராஜ்யம், வருவேன் உங்களோட பையில் இருக்க பிடிக்கின்னு போயிடுவேன், ஏன்னெலாம் கேட்க முடியாது. முலாயம் சிங் வளர்த்த அரசர் தான். முலாயம் சிங் காலத்தில் ஊப்பி எப்படி வளர்ந்துருந்துச்சு, மாயாவதி காலத்தில் ஊப்பி எப்படி வளர்ந்துருந்துச்சுன்னா, அவங்க இட்டது தான் சட்டம். எல்லா ரவுடிகளின் நாடாக இருந்துச்சு. இந்த ஆள் எல்லாரையும் சுட்டே கொண்டு விட்டாங்க, ஒருத்தம் கிடையாது. இப்ப ஊப்பி இப்பதானே வளர்ச்சியவே பாக்குது. நீ இந்த 8%, 12% முஸ்லீம் கிறிஸ்துவன் இருப்பதற்கு இங்கே ஓட்டு வாங்குவதற்கு தடுமாறுகிறாயே, அங்கே 20% இருக்கான். அவனை தள்ளிட்டு தானே இவன் திரும்ப ஆட்சிக்கு வர்றான். முலாயம் சிங்குக்கும் மாயாவதிக்கும் ஓட்டு போட்டது யாரு? முஸ்லீம் தான், 20%. அவர்களை தள்ளி விட்டு 80% ஓட்டையும் மொத்தமாக வாங்கி இப்பொழுது இருக்கிற அவர் பேர் என்ன, ஊபி முதலமைச்சர் இவரு யோகி ஆதித்யநாத், அவரு காலத்துல எல்லாம் மாறுதல் ஆகிவிட்டு. அதனால இவர்கள் ஒன்றும் காங்கிரஸ் உடைய ஒன்று திமுக விட்டு வெளியே வந்தால் காங்கிரஸ் உடையும். அதற்கு சிதம்பரம் தான் தலைமை தாங்குவார்.
அவர்களெல்லாம் அந்த பக்கம் இடம் வாங்கி கொண்டு அந்த இடத்தை நிரப்பி விடுவார்கள். இவர் இங்கே வந்து இந்த எம்எல்ஏக்கு நிற்கக்கூடியவனெல்லாம் அந்த பக்கம் விட்டு விட்டு வெறும் ஆட்களை கூட்டிக் கொண்டு இங்கே வந்து விஜயோடு இல்ல அப்படி விஜய் கூட போகணும்னு தமிழ்நாட்டுல சொல்ற அளவுக்கு யார் இருக்காங்க? எல்லாமே வெளியில இருந்து வரங்க. சோடங்காயர், அப்புறம் மாணி தாகூர், இவங்க எல்லாம் பெரிய அளவுல இங்க தமிழ்நாட்டுல ஒன்னும் ஒர்க் பண்ணாத வெளி ஆட்கள் தான் இங்க வந்து நம்ம விஜய் கூட போகணும். இங்க கேடரும் கிடையாது. நம்ம காங்கிரஸுக்கு மாவட்ட கமிட்டி கீழே கமிட்டியே கிடையாது. ஆமா, அது இருக்கட்டும். ஆனா ரெண்டில் ஒன்றுதான் நடக்கும். 25 இடத்தைக்கு மேல் தர முடியாது என்று விட்டார். ராஜ்யசபா இடம் வேண்டுமானால் கூடுதலாக தருகிறோம், 1க்கு 2 தருகிறோம். ஆனா இப்ப 29 + 2 தாரான்னு சொல்லியிருக்காங்களா? அது தெரியாது எனக்கு. 25க்கு மேல் இதுல கை வைக்காத, உனக்கு ராஜ்யசபாவுக்கு டெல்லிக்கு 2 ஆள் தரேன் என்று சொன்னார் என்றுதான் நான் கேள்விப்பட்டேன். அதனால இது காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியே வந்தால் 2ஆக உடையும். ஒரு பகுதிக்கு சிதம்பரம், செல்வ பெருந்தகை தலைமை தாங்குவார்கள், ஒரு பகுதி ராகுலால் இங்கே நடத்தப்படும். ஆகவே 2 பக்கத்துக்கும் பெரிய பயன் இருக்காது. செக்யூலர் ஓட்டெல்லாம் ராகுல் காந்தி கையென்று திரும்பும், ஸ்டாலின் அடிபடுவதற்கு காரணமாகும். அதே சமயத்தில் இவரை தூக்கி நிறுத்துவதற்கு அளவுக்கு ஒரு போதுமான வாக்கு வங்கி காங்கிரஸிடமும் இல்லை. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.